ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பல்க் ஆர்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 50 கப் கேக்ஸ் வந்து நமக்கு பல்க் ஆர்டராக வந்து கிடச்சிது. ஸோ அதை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம், எப்படி இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிது அண்ட் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி. ஸோ ப்ரௌனிஸ் வந்து நம்ம ரெகுலராக நம்மகிட்ட வாங்குறவங்க ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக நம்ம ஒரு சண்டே வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ சாட்டர்டே வந்து ஃபுல் டே ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து சாட்டர்டே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. சண்டே நான் ஆஃப்டர்நூனே கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரைடேவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து வெறும் ஆர்டர் மட்டும் இல்லை, எப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் நான் பேக் பண்ண ப்ராடக்ட்ஸை பாதுகாத்து வச்சேங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து இதில் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌனிக்கான ஒர்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கே வந்து நம்ம டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பேக்கிங்க்கு வந்து ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். அண்ட் போட்டுட்டு நம்ம 50 கப் கேக்ஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 50 கப் கேக்ஸ் வந்து நான் எப்படி பேட்சாக பிரித்தேன்னா, என்னால் வந்து அட் அ டைம் வந்து 24 to 25 இது வந்து பேக் பண்ண முடியும். ஸோ 25 ஃபஸ்ட்டு பேட்ச்லேயும் இன்னும் 25 வந்து இன்னொரு பேட்ச்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ 2 அவனில் நம்ம வந்து வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 26 பண்ணேன். ஒன்று மட்டும் நான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ ப்ரௌனி பண்ண கையோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இது வந்து நான் பார்த்தேன்னா நல்லா கிளியராக வந்து எல்லாம் வாஷ் பண்ணி நான் வந்து தனியாக இந்த மாதிரி பேப்பர் போட்டு ரேப் பண்ணி வச்சுருவேன். ஸோ எதெல்லாம் அவ்வளோவா எனக்கு யூசேஜ் இல்லையோ அதை வந்து நான் இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு வைக்கும்போது இந்த பெஸ்ட்ஸ் கட்டியோ இல்லை டஸ்ட்டில் இருந்தோ நம்ம வந்து அந்த ட்ரேஸை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ எனக்கு வந்து கப் கேக்ஸ் வந்து ரொம்ப ஆர்டர் ஃப்ரீக்வன்சியாக இருக்காது கேக் அளவுக்கு, ப்ரௌனி அளவுக்கு. ஸோ அதனால் அதை நான் தனியாக ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை அழகாக வந்து இப்போ எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு பேட்சாக வந்து 2 பேட்ச் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர் மட்டும் தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம செகண்ட் பேட்டருக்கு வந்து போகலாம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம நார்மலாக நார்மல் லைனர்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனியாக லைன் பண்ணணும். ஸோ தனியாக என்னோடய மோல்டு வந்து 24 மோல்ட்ஸ், அதாவது 12 + 12 24 மோல்டு மட்டும் நான் வந்து பண்ணிவிட்டு ஒன்று வந்து தனியாக இன்னொரு சின்ன ஒரு பை மோல்டு இருந்தது. ஸோ அதில் வந்து வச்சு தனியாக இன்னொன்று பேக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நான் 26 பீசஸ் பண்ணிட்டேன். அப்புறம் செகண்ட் இதில் வந்து 24 பீசஸ் வந்து நான் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மீன்வைல் ப்ரௌனீஸ் அதெல்லாமே வந்து கூல் டவுன் ஆச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட், நான் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய கொலீகாக இருந்தாங்க, எக்ஸ் கொலீக் அவங்க. ஸோ அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு ஈவெண்ட்டுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்லேயே வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. அண்ட் மோரோவர் நம்ம 50, 100 அந்த மாதிரி நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ரெகுலர் ப்ரைஸிங் வந்து இருக்காது. அண்ட் அவங்களுக்கு தனியாக நான் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்லேயே வந்து பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களுக்கும் வந்து பல்காக குவான்டிட்டி இல்லை ரெகுலர் குவான்டிட்டிஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்லேயே வந்து சூப்பராக வந்து செஞ்சு கொடுப்போம். ஈவன் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ப்ரௌனி கஸ்டமருக்கே வந்து நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவங்க எவ்ரி வீக் வாங்குவாங்க, அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 3-4 டைம்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு டெஃபினட்டாக நம்மளால் முடிஞ்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் நம்மளோட திங்ஸை நம்மளோட ஐட்டம்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கப் கேக்ஸுக்கு நான் பேட்ரு எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணால் நமக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கும் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் கப் கேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 45 to 50 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கேக் வந்து இருக்கும். அண்ட் மினி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 கிராம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு
கப் கேக்ஸ் ஆர் மஃபின்ஸ் எது ஆர்டர் பண்ணுறதுனாலும் நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் கஸ்டமைஸ்டாக வேணும்னாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். பையிங் லிங்க்கும் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கும். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு வந்து நான் உங்களோட ஆர்டர்ஸை வந்து நான் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் ரெகுலராக வாங்குறீங்க, பல்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதையும் மறக்க வேணாம். பட் என்னென்னா இந்த மாதிரி கப் கேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். கோயம்புத்தூர் அண்ட் நியர்பை ஏரியாஸில் வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், இல்லை கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவுட் சைடு ஆர்டர்ஸும், அதாவது அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொரியரில் உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம். இப்போ வந்து ப்ரௌனி வந்து நான் மீன்வைல் எடுத்துட்டேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா நான் இந்த ஒர்க்ஸு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அவனும் வந்து ஃப்ளக்சுவேஷனில் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு, அதாவது ஓவர் பேக் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. பட் என்னென்னா ஸ்லைட்லி ஓவர் பேக்டாக இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டிருந்தாங்க. பட் அது என்னென்னா கரிஞ்சில் போகலை, பட் என்னென்னா கொஞ்சம் ஓவர் பேக்டாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ அது ஒன்று தான் இந்த தடவை கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட் டெஃபினட்டாக நம்ம நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஏன்னா நாங்களும் வந்து இதே பேட்சில் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு 6 பீசஸ் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு 6 பீசஸ், நாம் 6 பீசஸ் எடுத்துட்டோம். ஸோ அதையும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சூப்பராக க்ரிங்கிள் டாப்பிலோடு வந்துருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்மளோட கப் கேக்ஸ் ஃபுல்லுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட் இது என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம இதை பேக் பண்ணுறதுனால நாம் அதை வந்து நீட்டாக பேக் பண்ணணும். எறும்புகிட்டேருந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு லைக் டின் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லுமே வச்சேன். கரெக்டாக 25 பீசஸ் வைக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே நான் இது பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் 25 பீசஸ். ஸோ இந்த மாதிரி 50 பீசஸையும் ஒரே ட்ரேக்குள்ளே அடுக்கிட்டேன். ஸோ எல்லாம் அடுக்கிட்டு நான் மேலே நல்லா கிளிங் ரேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் போட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு போக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சுகர் சிரப் போட போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம சுகர் சிரப்பை வந்து நம்ம மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நாம் நல்லா கிளிங் ரேப் போட்டு நான் நல்லா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அண்ட் சொன்ன மாதிரி எறும்புக்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் பெரிய டாஸ்க் பேக் பண்ணுறதை விட. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது, கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஈவினிங் இருந்திருந்தால் கூட நம்ம சண்டே மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். பட் நான் யூஸ்வலாக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மிஸ் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நான் ஃபுல்லுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா கிளிங் ரேப் எடுத்து நல்லா போட்டுட்டு நல்லா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து நான் வந்து வச்சுட்டேன். ஸோ நல்லா மாய்ஸ்டாகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கரெக்டாக இருந்தது. ஒரு ட்ரே ஃபுல்லுமே கரெக்டாக இருந்ததுனால எனக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ இப்போ எடுத்து நல்லா நம்ம கிளிங் ரேப் பண்ணி எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம கிளிங் ரேப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பாக்ஸில் டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக ஒட்டி பிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து கேக் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வைக்கும்போது கொஞ்சம் நகராமல் கொஞ்சம் இன்டாக்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஐடியா தான். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணும்போது ரொம்ப நகராது, கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுவும் எடிபிள் தான். ஸோ அதனால் நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ இதுவும் வந்து கரெக்டாக நான் லைக் 12 இன்ச் பாக்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ 12 இன்ச் பாக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 25 பீசஸ் வந்து நம்ம ஒரு பாக்ஸில் 25 பீசஸ்னால் 2 பாக்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கப் கேக் பண்ணுறீங்கன்னா ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வைக்காதீங்க. ஸோ இது ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ எந்த பாக்ஸில் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணணும். என்ன டிசைன் வேணாலும் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கையை காலெல்லாம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த பாக்ஸில் வேணுமோ அந்த பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்மளோட ஃப்ராஸ்டிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து அவங்க வந்து லைட் பர்பிள் கலரில், பேஸ்டல் பர்பிள் கலரில் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ வெனிலா கப் கேக்ஸ், பட் என்ன பேஸ்டல் கலர்ஸில் மட்டும் கேட்டிருந்தாங்க. அண்ட் நானும் அதே மாதிரி அழகாக பேஸ்டல் கலர்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு கொடுத்துட்டேன். ஸ்ப்ரிங்கிள்ஸும் போடும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ஒரே ஒரு பீஸ் இருந்ததுன்னு சொன்னேன்ல, ஸோ அதை வச்சு நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே டெம்டிங்காக இருந்தது. ஸோ அதை நானே சாப்பிட்டுட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்த பீஸஸை ஸோ இந்த மாதிரி நான் 2 இதுலேயும் பேக் பண்ணி இன்னொரு பாக்ஸையும் நம்ம பேக் பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் செட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு 1/2 hour to 1 hour செட் பண்ணிவிட்டு நாம் வந்து கொண்டு போய் டெலிவரியும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் சூப்பராக. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பல்க் ஆர்டர் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த ஒன்லி திங் இஸ் எனக்கு ஒரு 4-5 days முன்னாடி மினிமம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துலாம். எல்லாம் லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 5 to 6 ஆர்டர்ஸ் நான் வந்து எடுக்கலை. ஏன்னா எல்லாமே லாஸ்ட் மினிட்டாக இருந்தது. கண்டிப்பாக என்னால் வந்து சம்டைம்ஸ் எடுக்க முடியும், சம்டைம்ஸ் எடுக்க முடியாது. ஸோ கன்ஃபார்மாக வந்து என்னால் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக உங்களோட ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக நாம் வந்து சூப்பராக வந்து நம்மளோட பேக்ட் ஐட்டம்ஸ் வச்சு உங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உங்களோட லவ்ட் ஒன்ஸை. அண்ட் நீங்கள் கிஃப்டிங்காகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இது வந்து ரெடி ஆகி நான் பேக்கும் பண்ணி நேராக கொண்டு போய் லொக்கேஷன்லேயும் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ ஆஸ் ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட், நான் அதை வந்து ஒரு ஃப்ரீ சர்வீசஸாகவே நம்ம வந்து செஞ்சுருந்தோம். அண்ட் அவங்க ஏற்கனவே ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க வேற ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஸோ அதனால் சூப்பராகவே கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து சூப்பராக ப்ளேஸ் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கிற நம்பரை ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.